இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் பூகோள ரீதியாக என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிலநடுக்கம் அதெல்லாம் வந்துன்னா சனியும் சொல்லுவோம் செவ்வாயும் சொல்லுவோம், ரெண்டையும் சேர்த்து பார்த்து தான் சொல்லுவோம் வந்து. ஸோ குரு வச்சு வந்து குரு வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து யூஸ் பண்ணுவோம் வந்து. ஸோ ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அது வந்து சனியை வச்சு சொல்லுவோம். சனி மட்டும் தனியாக பண்ணிட முடியாது, சனிக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை. ஒன்று வந்து கேது, இன்னொன்று வந்து செவ்வாய். இது ரெண்டுமே அலைனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நிலநடுக்கம் இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ செவ்வாய் வந்து வக்கரமாயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ரீசன் நடந்த நிலநடுக்கம் வந்து அது மூலமாக தான் வந்து வந்தது. மிகப்பெரிய இழப்பில் ஏற்படுத்திடுச்சு அது. ஆமாம், அது வந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கும்போது பொதுவாக வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பூலோக ரீதியாக சுனாமி வர்றது, எர்த்குவேக் வர்றது வந்து செவ்வாய் வக்கரமாகும் போது இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன். செவ்வாய் வந்து வக்கரமாகிற பீரியட் வந்து சரியில்லை. இப்போ வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து வரக்கூடிய காலம் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்காது. அது நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்காது. இப்போ சமீபத்தில் வந்திருக்க சில ஆய்வுகள் வந்து இந்தியா கூட பாதிப்பு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுனாமி எச்சரிக்கைலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த பாதிப்பெல்லாம் வருமா? அது வந்து ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்றதை ஒத்துக்கிறேன். அந்த கிரகப்படி கிரகப்படி பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன் வந்து இப்போ வக்கரமாக இருக்குது. ஆனால் வக்கர நிவர்த்தி ஆகிடும். இன்னும் 10 நாளில் வக்கர நிவர்த்தி ஆகிடும். புதன் வந்து இன்னும் ஒரு 3 நாள், ஏப்ரல் 8 வந்து வக்கர நிவர்த்தி ஆகிடும். செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு. குரு வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வார்னிங்ஸ் எல்லாம் அப்படி டைல்யூட் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆக போகிறதில்ல, சுக்கிரனும் வக்கர நிவர்த்தி ஆக போகிறதில்ல. ஸோ குருவோட நிலையும் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ மேஜராக பாதிப்பு வராது.